ஹலோ ட்ரேடர்ஸ், கம்மிங் 3rd ஆகஸ்ட்டில் இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூ ரூல் வரப்போகுது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ரூல்னு வாங்க பார்க்கலாம். CAS க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படிங்கிற நியூ மெத்தடை செபி இன்ட்ரடியூஸ் செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் உள்ள ஸ்டாக்கோட இன்ட்ராடே ட்ரேடிங் டைம் 3:30 PM இருந்து 3:15 PM சேஞ்ச் ஆகிடும். 3:15 PM to 3:30 PM வரை அந்த ஸ்டாக்கோடைய க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஈக்விட்டி இன்ட்ராடேயில் நாம் ட்ரேட் பண்ணோம்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் 3:20 PM இருந்தது. இப்போ கம்மிங் 3rd ஆகஸ்ட்டில் இருந்து ஈக்விட்டி இன்ட்ராடேவோட ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் 3:05 PM சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது நம்மளுடைய பொசிஷன் எல்லாமே பார்த்தோம்னா இன்ட்ராடே பண்ணோம்னா 3:05 PMக்கு எல்லாமே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். பட் இந்த ரூல் வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதுக்கு பொருந்தாதுங்க. இதோட டைமிங் வந்து கரண்ட்டாக வந்து 10 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3:30 PMலேருந்து 3:40 PM வரை ஒரு 10 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷனில் 3:15 3:13 PM இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் போடுறோம்னா அந்த ஆர்டரை வந்து செபி அலோவ் பண்ணாமல் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர், இமிடியேட் ஆர் கேன்சல் ஆர்டர், ஐஸ்பர்க் ஆர்டர், இப்படி சில ஆர்டருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. இந்த ரூல் வந்து ஸ்டாக்ஸில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த ரூல்ஸு. நீங்கள் வந்து டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா இதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த நியூ ரூல்ஸ் பற்றி உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.